இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா தமிழ்நாடுங்க. பொம்மோடியில் இருந்து ஏற்காடு போகிற வழிங்க. அருமையான இயற்கை, அருமையான காற்று, அருமையான நீர்வீழ்ச்சிங்க. பாரு எவ்வளோ அழகாக இருக்குதா. இதை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு மரத்தினுடைய வேறு மரத்தை விட பெருசாக இருக்குது பாருங்க. மரம்தான் பெருசுன்னு நினச்சா ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு அழகாக இருக்குது. அந்த அருவியில் கொட்ட நீர்வீழ்ச்சி தண்ணி பாருங்க எப்படிலாம் இருக்கு. ஏற்காட்டோட வடப்பகுதி நல்ல இயற்கையான இடங்க. நல்ல காற்றுள்ள இடம், சூப்பராக இருக்குங்க. பல மூலிகை காற்றுங்க. இந்த காற்றெல்லாம் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா எந்த வியாதி இருந்தாலும் ஓடிடும். இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம், குடிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாரு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு. ஒரு ஆலாமரத்தினுடைய விழுது இறங்கின மாதிரி கண்ணுக்கு தெரியுது. நீர்வீழ்ச்சினா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இயற்கை காட்சின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. பல மூலிகை காற்று, அப்படியே இசைபாடும் காற்று, குயில் போல கூவக்கூடிய காற்று, நதி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம முகமே தெரியுதுங்க. நம்ம முகமே இந்த தெரியுது பாருங்க. எவ்வளோ அழகு. ஆஹா, தமிழ்நாட்டிலலாம் இப்படிலாம் இருக்காங்கிறது இன்னும் தெரியலிங்க. மரத்தை பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு எனக்கே தெரியலிங்க. பயங்கரமாக இருக்குதா. காற்று, இசை. ஆஹா, என்ன குளிர் காற்று, எவ்வளோ அழகாக இருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பொம்மோடியில் இருந்து ஏற்காடு போகிற வழிங்க. ஏற்காடு மலை வடக்கு பகுதியில் தாங்க இருக்குது. பாருங்க, அருவினா அருவி, இதுதாங்க அருவி. எவ்வளோ அழகாக பெருக்கெடுத்து ஓடுது பாருங்க. அதனுடைய சவுண்டே தனியாக இருக்குது, சத்தமே அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணுங்க. ஒரு கண்ணு 2 கண்ணு இல்லைங்க. எவ்வளோ அழகான இடம், அற்புதமான இடம், அழகான மலைப்பிரதேசம். ஒரே சோலையாக இருக்குது. ஒவ்வொரு மரத்தையும் பாருங்கள்.